வணக்கம். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்? அதாவது குழந்தைகளுக்கான உரிமைகள் மற்றும் கடமைகள். ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமைகள் இருக்கு, கடமைகள் இருக்கு. இப்போ உலகத்துல பல்வேறு நாடுகள் இருக்குது. அவங்க ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வித கொள்கைகள், நடைமுறைகள்லாம் இருக்கு. ஆனாலும் எல்லோருமே ஏற்றுக்கொள்ளப்பட்டு உலக நாடு முழுவதும் குழந்தைகளுக்காக சில அடிப்படை உரிமைகளை வரையறை செஞ்சாங்க. அதில் நம்ம நாடும் ஒன்று. அதில் குழந்தைகளுக்கான உரிமைகளாக மொத்தம் 4. என்னன்னா, உயிர் வாழ்வதற்கான உரிமை, வளர்ச்சிக்கான உரிமை, பாதுகாப்புக்கான உரிமை, பங்கேற்பதற்கான உரிமை. இதுல ஒவ்வொரு உரிமையும் தனித்தனியா பார்க்கப்படும். இப்ப நாம முதல்ல பார்க்க போட்டு என்ன உரிமை? உயிர் வாழ்வதற்கான உரிமை. அந்த உயிர் வாழ்வதற்கான உரிமை போது நாம எல்லோருமே நாம மட்டும் இல்ல, உயிர் வாழக்கூடிய அத்தனை உயிரினங்களுக்கு என்ன வேணும்? உணவு வேணும், நீர் வேணும், இதெல்லாம் வேணும் இல்லையா? இப்போ அதற்கான உரிமையை தான் இப்ப நம்ம பார்க்கணும். உயிர் வாழ்வதற்கான உரிமையில என்னன்னா, அனைத்து குழந்தைகளும் என்ன பண்ணணும்? ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும், குழந்தையும் ஆரோக்கியமா இருக்கணும். இதற்கான உரிமைகளையும் நம்ம அரசானது வகுத்து குழந்தைகளை எவ்வாறெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கான செயல்பாடுகளையும் செய்து வராங்க. சரியா? இப்ப அது ஒவ்வொன்று என்னன்னு பார்ப்போமா? அந்த குழந்தைகளுக்கு உயிர் வாழ்வதற்கான உரிமையில என்னென்ன இருக்குன்னு சொல்றீங்களா நீங்க? சரிம்மா, இந்த உயிர் வாழ்வதற்கான உரிமைகள்ல முதலாவதா என்ன திட்டம் சொல்லுங்கம்மா? என்ன திட்டம்? சரி, அதனோட விரிவாக்கம் என்னம்மா சொல்லுங்கம்மா? அப்படியே உட்காந்தா சொல்லுங்க. WA வாட்டர், நீர். அடுத்ததுமா? அடுத்தது அருமை. அப்போ வாஷ் திட்டத்தோட விரிவாக்கம் தெரிஞ்சுக்கினீங்க இல்லையா? சரி, இந்த திட்டம் எதுக்காகமா? அருமை. நீரின் மூலமாக நமக்கு பல்வேறு நோய்கள் பரவுது இல்லையா? அதை தடுக்கிறதுக்காக தான் நம்ம வாஷ் திட்டம். சரியா? இப்போ உயிர் வாழ்வதற்கான உரிமையில் முதலாவதா என்ன வேணும்? எல்லா குழந்தைக்கும் சத்தான உணவு. சரி, அந்த உணவானது எப்படி கிடைக்கணும்? ஆரோக்கியமாக இருக்கும் இல்லையா? சரி, இப்போ முதல்ல நம்ம குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன செய்யணும்? கையை கழுவணும். நம்ம கை கழுவும் தினம் கூட கொண்டாடுறோம் இல்லையா? கை கழுவுறத நம்ம நடைமுறையாக வச்சுருக்கோம். அப்போது ஆரோக்கியமான நீர் கிடைக்கணும், ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும், இருக்கிற இடம் சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் உரிமைகள் இல்லையா? சரி, இப்போ அது மட்டும்தான் நம்ம அரசாங்கம் பண்ணுறாங்களா நமக்கு? சரி, அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்றத செய்யலாம் பார்ப்போமா? இப்போ பாருங்கம்மா, அங்கே மருத்துவர் என்னம்மா செய்கிறாங்க? சொட்டு மருந்து விடுறாங்க. சரி, ஏம்மா அந்த சொட்டு மருந்து விடுறாங்க? அருமை அருமை. இளம்பிள்ளைவாத நோய் தடுப்பது. சரி, அருமை. இப்போ அந்த மருத்துவர் என்னம்மா பண்ணுறாங்க? அந்த பாப்பாவுக்கு தடுப்பூசி போட போகிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு செக் பண்ணுறாங்க இல்லையா? சரி, ஏன்னா உடல்நலம் சரியில்லைன்னா போடக்கூடாது. நம்ம செய்கிறாங்க. சரி, ஏம்மா தடுப்பூசி போடுறாங்க? அருமை. குழந்தைகளை பல்வேறு நோயிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு. அருமை. அந்த செவிலியர் என்னம்மா செய்கிறாங்க? சொட்டு மருந்து விடுறாங்க. எதுக்குமா சொட்டு மருந்து விடுறாங்க? அருமை. குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்காக சொட்டு மருந்து விடுறாங்க. அருமை அருமை அருமை. இப்போ இந்த மருத்துவர் அவருக்கு என்னம்மா தர்றாரு? இரும்பு சத்து மாத்திரையும் தர்றாரு இல்லையா? சரி, ரைட். எல்லாமே எதுக்காக? குழந்தைகளோட ஆரோக்கியத்திற்காக. அருமை அருமை அருமை. இப்போ நாம உயிர் வாழ்வதற்கான உரிமையில் நம்ம அரசாங்கம் நமக்கு என்னெல்லாம் செய்யணும்னு பார்த்தோம் இல்லையா? முக்கியமான நோக்கம் குழந்தைகளோட ஆரோக்கியம் தான் இல்லையா?
ஆரோக்கியமா அதுக்காக சத்தான உணவுகளை வழி செய்து சுத்த மருந்து போடுறாங்க, இவங்க போலியோ டிராப்ஸ் போடுறாங்க, தடுப்பூசி எல்லாம் போடுறாங்க இல்லையா? நாடு முழுவதும் என்ன செய்யறாங்க? குழந்தைகளுக்கு அடிப்படை உரிமைகளை வரையறை செய்து அவங்க ஆரோக்கியத்துக்கு அரசாங்கம் வழி செய்யணும் இல்லையா? இப்ப அடுத்ததான் நாம பார்க்க போற உரிமை என்னது? வளர்ச்சிக்கான உரிமை. சரி, இதோட முடிச்சோம்.